அவலம் ஊருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு. வணக்கம், நான் உங்க கீதா மாமி. இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக ஒரு வித்தியாசமான பாயசம். பாயசம் உடனே நீங்க சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் தான் நினைப்பீங்க. ஆனா இது காய வச்சு செய்யற ஒரு பாயசம். அதாவது முட்டை கோஸ் இதை வச்சு நான் செய்ய போறேன் உங்களுக்காக. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பாக்கலாமா? முட்டை கோஸ், சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு. முட்டைகோஸ்ன்னு பாத்தீங்கன்னா முட்டைகோஸ் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. முட்டைகோஸ்ல யூஸ்வலா பாத்தீங்கன்னா பொரியல் செய்வாங்க, கூட்டு செய்வாங்க. ஆனா நான் வந்து உங்களுக்காக வித்தியாசமா பாயசம் இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டைகோஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த முட்டைகோஸை வந்து நம்ம போட்டுட்டு தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேகணும் அது, சரிங்களா? இப்போ நான் முட்டைகோஸை போடுறேன். அதாவது முட்டைகோஸ் ஒரு 1/2 கப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதை முட்டைகோஸ் எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை அப்படிதான் நம்ம இதுக்கு அளந்து போட போறோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் நான் தண்ணி விடுறேன். இப்போ அதாவது முட்டைகோஸ் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தா போறோம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் பரவி விட்டுக்கலாம். நல்லா கிளறட்டும், கொஞ்சம் கிளறிட்டு நம்ம இப்போ அடுத்தது வந்து முந்திரி பருப்பு, தேங்காய் இது ரெண்டுத்தையும் அரைக்க போறேன் நான். முந்திரி பருப்பு வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு இருந்தா போறோம் அதுக்கு. அதே மாதிரி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா வச்சுக்கோங்க. இப்ப நான் அரைக்க போறேன். முதல்ல கொஞ்சம் நம்ம பவுடர் ஆக்கிக்கிறோம். இப்போ அரைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். இதுல இப்போ கொஞ்சம் அரைஞ்சிருக்கு. இதுல இப்ப நம்ம வந்து தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் மைய அரைக்க போறோம். நல்லா இது வந்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த முந்திரி பருப்பும் தேங்காவும் நல்லா மைய அரைக்கணும். அதனால இப்ப கொஞ்சம் நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்ப திருப்பி அரைக்கிறேன். இப்ப அரைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா அரைஞ்சிருக்கு. இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம கோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகணும்னு இல்லை. பாருங்க இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நம்ம இப்போ பெருசா வச்சுக்கலாம். கோஸ் கொஞ்சம் வெந்தா போறோம், கொஞ்சம் வெந்தாலே போறோம். உங்களுக்கு பச்சை வாசனை மெயினா போனதுல பாருங்க. இப்ப பாருங்க நல்லா வேகிறது. இந்த வெந்த உடனே நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காவும் முந்திரி பருப்பும் இதோட கலக்க போறேன் நான். இப்போ இது கொஞ்சம் வேகத்தான், கொஞ்சம் மூடி போட்டு பாருங்க நல்லா கோஸும் நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி தேங்காய் இது ரெண்டுத்தையும் நான் இதோட மிக்ஸ் பண்ண போறேன். இதுல கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுட்டு இதோட கலந்துட்டு நான் இப்போ இதையும் நல்லா இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஒரு வித்தியாசமான சுவையோட இருக்கும். எப்பயும் பாத்தீங்கன்னா யூஸ்வலா நீங்க வந்து கோஸ்ல பொரியல் செய்வீங்க, கூட்டு செய்வீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையோட இருக்க போறது. இதுல நானு இந்த கோஸ் எவ்வளவு எடுத்துனா அதே அளவுக்கு சர்க்கரை இப்ப போட போறேன். சர்க்கரை நல்லா கரையணும். கோஸ் வந்து அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கோஸ் வந்து அன்றாடம் நீங்க சாப்பிடலாம். ஏன்னா வந்து கோஸ் எப்பயுமே கிடைக்கிற ஒரு காய்கறி. அதனால தினமே நம்ம வந்து கோஸை வந்து விதவிதமா நம்ம பண்ணி சாப்பிடலாம். அதனாலதான் உங்களுக்காக இப்போ கோஸ் பாயாசம். இப்போ இது நல்லா கொதிக்கிறது. இப்போ வந்து கடைசியா நான் வந்து ஏலக்காய் தூள் அதை கொஞ்சம் நான் தூவுறதுல கமகமன்னு கமக்கிறது. கோஸோட வாசனையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் அதை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இப்போ நான் இதை அணைக்க போறேன். இப்போ இதை வந்து எடுத்து ஒரு பவுல் எடுத்து வைக்க போறேன் நான். இப்போ ஒரு வித்தியாசமான சுவையோட கோஸ் பாயாசம் தயாராயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இதை எப்படி செய்யறதுன்னு மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்.
வானிலையில முதல்ல கோஸை போட்டுக்கோங்க. கோஸை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டுட்டு தண்ணி விட்டு கோஸ் வந்து நல்லா வேகணும். வேகறதுக்குள்ள நம்ம வந்து முந்திரி பருப்பு தேங்காய் ரெண்டுத்தையும் நல்லா மைய அரைச்சுக்கோங்க. அரைச்ச உடனே அரைச்ச விழுதிங்க போட்டு கோஸோட கலந்து நல்லா கலக்கிக்கோங்க. கோஸ் அரை கப்பு எடுத்துனோம்னா அதே அரை கப்பு தான் சர்க்கரையும் சேர்க்கணும். சர்க்கரையும் நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்து கொஞ்ச நேரம் சர்க்கரையோட கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே கடைசியில ஏலக்காய் தூள் போட்டு இறக்கிட்டீங்கன்னா கோஸ் பாயாசம் தயாராயிடுச்சு. அவல் பொரி.